நீர் என் வெளிச்சம், ரட்சிப்பு, ஜீவனும் நீரே. அஞ்சிடேனே என்றுமே, தேவன் என் துணையே. பகைவர்கள் எழுந்தாலும், பாளையம் இறங்கினாலும், தேவன் என் நம்பிக்கையே. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் எப்படி இருக்கும் என்கிற காரியத்தை தான். அதாவது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா? கர்த்தர் ஒரு மனிதனோடு, ஒரு மனுஷியோடு கூட இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படும்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என் வாழ்க்கையில எப்படி நிச்சயித்து கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நாம் வாழ முடியும் என்பதைத்தான் வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தாவீதும் அதைத்தான் சொல்லுகிறார், சேனைக்குள்ளே பாய்வது உம்மாலே, மதிலை தாண்டுவதும் உம்மாலே. இப்படி எல்லாம் தேவனுடைய கரம் கூட இருக்கும்போது மட்டும்தான். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், இப்படி ஆண்டவர் கூட இருக்கும்போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்லுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஏதுவான ஒரு காரியமா இருக்கும் பொழுது, அப்படி கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதற்கான காரியங்கள் என்ன? அல்லது ஆண்டவர் ஒரு மனிதனை விட்டு விலகி இருக்கிறார், தேவனற்ற ஒரு மனிதனாக ஒருவன் வாழ்கிறான் என்பதையும் வசனத்தின் அடிப்படையிலே, அல்லது ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அது ஒரு கடினமான ஒரு காரியம் என்பதை நான் சொல்லுவேன். காரணம், கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்பது அவனுடைய வெளி பிரகாரமான காரியங்களை வைத்து அநேக நேரங்களில் அளவிடப்படுகிறது. வெளி பிரகாரமான, அது ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், உயர்வுகளா இருக்கட்டும், அல்லது பதவி உயர்வுகளா இருக்கட்டும், டி ப்ரமோஷன் பண்ணினாலும் கர்த்தர் கூட இருப்பாரு. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அதனால எனக்கு பதவி உயர்வு வருகிறதினால், என்னுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிறதினால், அல்லது எனக்கு அரசு பணி கிடைக்கிறதுனால் எனக்கு என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான சாத்தியங்களும் கிடையாது. நான் அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்படும் போதும் கர்த்தர் என்னோடு இருப்பார், பைபிள் சொல்லுது. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதிப்பாடோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அவசியம். ஒருவேளை வியாதி வரும் பொழுது, ஒருவேளை நஷ்டம் அடையும் பொழுது, எல்லாம் இழந்து போகும் பொழுது ஆபோகு சொல்கிறார், அவரோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாம் இழந்த போது அவர் சொல்லுகிற காரியம், எல்லாம் நஷ்டமா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிற காரியத்தை அவர் அதை தெளிவாக வசனத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய நோக்கம் எல்லா மனிதரோடும் இருக்க வேண்டும் என்பது. ஆகவேதான் அவர் பிறந்த பொழுது அவர் இம்மானுவேல் என்கிற பெயரிலே அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரோடு இருக்க வேண்டும் என்பது. அப்ப அந்த தேவன் என்னோடு இருக்கிறாரா, அல்லது நான் தேவனோடு இருக்கிறேனா என்பதைத்தான் இன்றைக்கு வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை வேகமாய் நான் பார்க்க போறோம். யோசுவா 1:5 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், எப்படி? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இது நிறைய பேருக்கு வாக்கு தத்தங்களாக கிடைத்திருக்கும். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியதனுடைய அவசியம். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அல்லது இருப்பார், ஆனால் ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்கும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமான்னு பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பது ஒரு காரணம் உண்டு. அதே போல யாத்திராகமம் 3:12 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லி இருந்தார், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாய், இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று மோசேயின் இடத்துல சொன்னார் அல்லவா? அதே ஆண்டவர் தான் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு எதற்காக சொன்னார் நான் உன்னோடு இருப்பேன் என்று? ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவதற்காக. அப்படியானால் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் ஜனங்களை விடுவிக்கிறவனாய் இருப்பான். நீங்க ஜனங்களை விடுவிக்கிறவர்களா அல்லது ஜனங்களை அடிமைப்படுத்துகிறவர்களா? நீங்க ஜனங்களை விடுதலையாக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார்.
யோசுவாவையும் ஆண்டவர் அதற்குத்தான் தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் யோசுவாவுடைய தலைமையில 31 ராஜாக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். அத்தனை தடைகளை உடைத்து தலைமை தாங்கி தேவ கிருபையினாலே ஜனங்களை முன்னெடுத்து சென்றவன் தான் இந்த யோசுவா. மோசே அதே போல மிகப்பெரிய அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், அதுதான் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். யோர்தான் பக்கத்துல வரையிலையும் அதை மோசையை கொண்டு ஆண்டவர் செய்தார். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பதனுடைய நோக்கம் அவனை கொண்டு ஏதோ ஒரு வேலையை செய்து முடிக்க விரும்புகிறார். ஏன் வேலையை செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் என் கூட இருப்பார்னு சொல்லல, அவர் நியமித்திருக்கிற வேலையை செய்து முடிப்பதற்கு தான் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு நிறைய பேரோடு கூட இருக்க விருப்பம் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவரை சர்வெண்ட் நினைச்சிருக்கிறாங்க. எதுக்கு? என் வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, என் வீட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, என் ஆபீஸ் வேலையை செஞ்சு முடிக்கிறது. அப்படி கிடையவே செய்யாத அருமையானவர்களே. தேவன் ஒரு வேலையை நியமித்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு தான் அவர் என்னோடு இருக்கிறார். இப்படி நான் அவருடைய வேலை செய்யும் போது என் வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எப்படி ராஜ்யத்தை தேடுங்கள் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றாரோ அப்படியே, அப்படித்தானே சொன்னாரு. ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். அதே போலதான் நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வேலையை செய்யும் பொழுது என்னுடைய மற்ற எல்லா வேலைகளையும் தேவன் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், நான் உன்னோட இருப்பேன். ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானவர்கள் எல்லாம் முறியடிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் கிதியோனை பார்த்து பேசினார். அவன் பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் நமக்கு தெரியும். ஏராளமான மீதியானியர்கள் வந்து அவருடைய விளைச்சல்கள் எல்லாம் கெடுத்து அழித்து போட்ட நாட்களிலே இவர்களுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாது, இவர்களை யாரும் எதிர்க்க முடியாது என்று எல்லாரும் மனதில் நினைத்து கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து பேசினார், உன்னால முடியும் அப்படின்னு. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சாத்தியம் இல்லை, முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் அவன் செய்து முடிக்கிறவனாக இருப்பான். எப்படி? படை பலத்தை கொண்டு அல்ல, ஆள் பலத்தை கொண்டு அல்ல, தேவன் கூட இருப்பதினால் 300 பேரை கொண்டு அவன் அந்த காரியத்தை செய்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா செயல்பட்டாரு. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் உறுதிப்படுத்திக் கொள்ள அடையாளங்கள் எல்லாம் அவன் கேட்டு பெற்றுக்கொண்டதையும் அந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு எதிராக என்னுடைய நன்மைகளை கெடுக்கிற அல்லது என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற எனக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா காரியங்களையும் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வெற்றி பெற முடியும், தனித்து நின்று அல்ல. எனக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து நிற்கிறது. அது முழு இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த ஒரு பெரிய போராட்டம். அதுலதான் ஒரே ஒரு மனிதனாகிய கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில இதே போல எதிர்மறையான காரியங்களை நாம் சந்திக்கிறோம். நமது நன்மைகள் கெடுக்கப்படும் பொழுது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் கெடுக்கப்படும் பொழுது, நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற அந்த காரியத்தில் என்ன செய்வதற்கு என்று தெரியாமல் தேவனுடைய கிரியைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தாலும் ஆனால் அவனுக்கு செயல்படுவதற்கு பலன் இல்லை. இப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உன்னோடு இருப்பேன், அவ்வளவுதான். அது கிதியோனை பலப்படுத்தினது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆனால் உங்களால தைரியமா எழும்பி செயல்பட முடியும். எதிரிகள் எவ்வளவு பேருன்னு பார்க்க மாட்டீங்க, எதிர்த்து நிற்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசுன்னு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் துணிந்து செல்வீர்கள் எப்பொழுது? கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது. அந்த மாதிரி நம்ம செயல்படுகிறோமா? அப்படி நம்ம இருக்கிறோமா? நமக்கு எதிராக எழும்பி வந்து நின்று நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்கு நாம் துணிச்சலோடு கிதியோனை போல நிற்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அதுவரைக்கும் யாருமே செய்திராத ஒரு யுத்த முறைமையை தான் கிதியோன் செய்தாரு. பானை, எக்காலம், ஒரு தீவெட்டி, இந்த மாதிரி யுத்தத்துக்கு போன ஒரு சம்பவத்தை பைபிள்ல கிதியோனுடைய சம்பவத்துல மட்டும்தான் வாசிக்க முடியும். எல்லாமே புதுசு, எல்லாமே வித்தியாசம். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 300 பேரும் கேள்வி கேட்கல. அதனால தான் அந்த 300 பேரை செலக்ட் பண்ண சொன்னாரு. இல்லைன்னா இந்த மாதிரி யார் யார் யுத்தத்துக்கு போவாங்க, இஸ்ரவேலர்கள் யார் இப்படி யுத்தத்துக்கு போனது இல்லையே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க.
ஆண்டவர் செயல்பட அழைக்கும் போது, ஆண்டவர் கூட இருப்பேன் என்று சொல்லும் போது, நான் பேசாம அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டியதான். வேற ஒண்ணும் இல்லை. அங்கதான் வெற்றி இருக்குது. கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னா அவர் சொல்லுகிற அல்லது என்னை கொண்டு செயல்படுத்த விரும்புகிற காரியத்துல நான் எந்த ஒரு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருப்பேன். அப்படிதான் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அவர் வழி நடத்துகிற விதம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் அப்படின்னு காலேப் யோசுவாவை பார்த்து சொல்கிறான். தேசங்களை அவரவருக்கு பங்கிட்டு கொடுக்கிற அந்த நாட்களிலே மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்லி இருந்தார், மலை நாட்டை நான் காலேப்புக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. அவர் சொல்லி 45 வருடங்கள் தாண்டி விட்டது. இப்ப அவர் சொல்ல 85 வயது உள்ளவன். அன்றைக்கு நான் யுத்தத்திற்கு எப்படி போக்குவரவா இருந்தனோ அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகவே அவர் சொன்னபடியே இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், கர்த்தர் என்னோடு இருப்பார். ஆனால் அதுதான் அவருக்கு முன்வைக்கிற ஒரு காரியம். எப்படி அந்த மலை நாட்டை சுதந்திரிக்க முடியும்? ஏனாக்கியர்கள் என்றாலே எல்லா இஸ்ரவேலர்களும் பயப்படுவாங்க. அவரிடத்துல பெரிய இருப்பு ரதங்கள் எல்லாம் உண்டு. அவர்கள் பயங்கரமானவர்கள், பெரிய பட்டணங்கள் உண்டு. அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாகவும் தங்களை காத்துக்கொள்ளும்படியே வாழக்கூடியவர்கள். ஆனால் காலேப்பை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் அவனோடு இருப்பார் என்கிற நிச்சயம், அவனோடு இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் இருந்ததுனால அவன் சொல்றார், எனக்கு தாரும், நான் போய் துரத்தி விடுறேன், என் கூட படைகளை அனுப்பும் என்றெல்லாம் அவர் கேட்கல. அவருடைய நம்பிக்கை கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். அவர் சொல்லுற பாருங்க, அவர் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு 11வது வசனத்துல. அன்றைக்கு நான் எப்படி யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருந்தேன் என்னுடைய 40 வயதுல, அன்றைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லுகிறாரு. அது இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்தால்தான் துரத்த முடியும். தன் பலனை சார்ந்து நிற்பதற்கு அவன் விரும்பவில்லை. என்னுடைய அனுபவங்களோ, என்னுடைய பலனோ, என்னுடைய மற்ற எந்த காரியங்களோ என்னுடைய வெற்றிக்கு உதவி செய்யவே மாட்டாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் நான் அவளை என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன் என்று சொல்லி. எதிரிகளை முறியடிப்பதற்கு யாராலும் முடியாது. எல்லாரும் பயந்து கொண்டிருக்க நாட்களிலே அவன் மலை நாட்டை கேட்கிறான். எல்லாரும் சமபூமியை கேட்பாங்க. காலேப் மலை நாட்டை கேட்டு நான் அந்த எதிரிகளை துரத்தி விட்டு நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று அவன் தைரியமா சொல்ல முடிகிறது. எப்படி? எல்லாரும் பயப்படுகிறார்கள் ஏனாக்கியர்களை பார்த்து. இவனுக்கு எப்படி அந்த தைரியம் வருகிறது? கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால். இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையின் மேல் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுல உறுதியா இருப்பான். அந்த வார்த்தை அவ்வளவு நம்பிக்கை. கானானை முதலாவது போய் வேவு பார்த்துட்டு வரும்போதும் அதைத்தான் அவர்களுக்கு சொல்லுகிறாரு. மற்ற 10 பேரும் கலகம் பண்ணி பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே, வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அவர் நம்ம பிரியமா இருந்தார் நம்ம இந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்று. அதுதான் அவருடைய மனதில் இருக்குது. இப்ப 45 வருஷம் கழிச்சு வந்தாச்சு. 85 வயது உள்ளவன். இப்பவும் அவருடைய மனதில் இதுதான் இருக்குது. அந்த வார்த்தை இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவனுக்காக, தேவனோடு உறுதியாய் நிற்க வைக்கிற காரியம் எது தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தை மட்டும்தான். அதனாலதான் பேதுரு செய்த முதல் பிரசங்கத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். முதலாவது ஒரு 3000 பேர். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். உபதேசம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய பேக் போன் மாதிரி, முதுகெலும்பு மாதிரி. அற்புத அடையாளங்கள் எல்லாம் சதை மாதிரி தான். வெறும் சதை மட்டும் இருந்தா நிக்க முடியுமா? மற்ற எந்த காரியங்களும் எடுத்துக்கங்க. உபதேசம் எனக்கு முதுகெலும்பு போல என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய உபதேசத்தில், அது அழகா எழுதியிருக்கிறது, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். பவுல் நிருபத்தில் எழுதும் போது அதுதான் சொல்லுகிறாரு, நீங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக. இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு. ஏன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம கட்டப்பட்டிருக்கணும்? ஏன் அவருடைய வார்த்தையில உறுதியா இருக்கணும்?
ஏன்னா அஸ்திபாரம் அங்க இயேசு, அதுக்கு மேலதான் அப்போஸ்தலர்கள், அதற்கு மேலதான் நாம கட்டப்படணுங்கிறதுனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சூழ்நிலையா இருக்கட்டும் பிரியமானவர்களே, காலை சொல்கிறார் பாருங்க, மலை நாடு ஏனாக்கியர்கள் முடியாத ஒரு சூழ்நிலை. ரூபன் கோத்திரத்தை பத்தி நமக்கு தெரியும். அவங்க யோர்தானுக்கு இந்த பக்கத்திலே சமபூமியா இருந்ததுனால முதல்ல கேட்டு வாங்கிட்டாங்க, ஐயா நாங்க இங்கே இருக்கிறோம், எங்கள் ஆடு மாடுகளுக்கு வளமான தேசம், நாங்க தங்கி இருக்கிறதுக்கு இங்க வாய்ப்பாக இருக்கும். வாக்கு தத்தம் பண்ணின தேசம் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. ஆனா இவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதுலாம் தேவையில்லை, ஆண்டவர் சொன்ன உபதேசம் வார்த்தையெல்லாம் தேவையில்லை, இவனுக்கு வசதியான வாழ்க்கை தேவைங்கிறதுனால 2.5 கோத்திரம் மாத்திரம் அங்கேயே சுதந்திரம் வாங்கிக்கிட்டாங்க, கொடுத்துட்டாரு. மோசே சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு எப்படி மனிதர்கள் எதிர்பார்க்கிறாங்க? தேவன் சொன்ன வார்த்தையின்படி அதில் கட்டப்பட்டு அதில் நிலைத்திருப்பதா கிடையாது. எங்களுடைய திருப்தி அல்லது எங்களுடைய வசதி, எங்களுடைய காரியங்கள் சரியாக்கப்பட்டு விட்டாலே போதும் என்பதுதான் இன்றைக்கு அநேகருடைய காரியங்களா இருக்கு. அதான் பவுல் சொல்லுகிறாரு தீமோத்தேயை பார்த்து, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அதை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாயே. நீங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நீங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அன்றைக்கு ஏன் அவ்வளவு உறுதியா இருந்தாங்க? எப்படிங்க 45 வருடம் தன்னுடைய பலனை காலைப்பினால் காத்துக்கொள்ள முடிந்தது? இவங்க 2 பேர் மட்டும்தானே, இவங்க 2 ஃபேமிலி மட்டும்தானே கானானுக்குள்ளேயே வந்திருக்குது. யோர்தானை தாண்டி வந்தது இவங்க 2 ஃபேமிலி மட்டும்தான். ஒன்னு யோசுவா குடும்பம், ஒன்னு காலேப்பு குடும்பம், மற்ற யாருமே வரல. அவங்க ஜெனரேஷன் தான் வந்தது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் யோர்தானை தாண்டி வந்தார்கள், மீதி யாரும் வரல. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஏன்? இவர்கள் 2 பேரு தான் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியானவர்களா இருந்தார்கள், முதுகெலும்பு உள்ளவர்களா இருந்தார்கள், தைரியமா நின்றார்கள். அதே உறுதிதான் இப்ப 85 வயதிலே இருக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் என்னோடு இருப்பாரானால் நான் அதை செய்து முடிப்பேன். இன்னைக்கு உபதேசத்திற்காக நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளை நீங்கள் தேசத்திலே பார்ப்பது அரிது என்று சொல்லுவேன். அற்புதத்திற்காக நிற்கக்கூடியவர்களை பார்க்கலாம், ஆசீர்வாதங்களுக்காக நிற்கக்கூடியவர்களை பார்க்கலாம், நன்மைகளுக்காக நிற்கக்கூடியவர்களை பார்க்கலாம். கற்றறிந்த உபதேசத்திற்காக நிற்கக்கூடியவர்கள் மிக மிக அரிது. நீங்க சொல்ல முடியுமா, உபதேசத்துல நிற்கக்கூடிய ஆளுதான் பிரதர், நான் வார்த்தையில நிற்கிறேன் பிரதர், மற்றவைகள் ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு தைரியமா உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவர் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஏன் உபதேசத்துல நிற்கணும்? ஏன் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட உபதேசத்தின் மேல நாம் கட்டப்பட்டுள்ளா இருக்கணும்? நான் இந்த வார்த்தையின்படி நிற்கிறேனா நடக்கிறேனா என்பதை நான் ஏன் பார்க்க வேண்டும்? அந்த வார்த்தை காலைப்புக்குள்ள நிலைத்திருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி கொடுத்தார் அவனை குறித்து. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் கேட்டு கேட்டு அதை தனக்குள்ளே அடக்கி வைக்கும் பொழுதுதான் அவன் தேவனோடு இருந்து தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட முடியும். ஆனா அவர்களோ எல்லாரோடு கூட கர்த்தர் இருந்தால்தான். புறப்பட்டு வந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களோடு கர்த்தர் இருந்தால்தான். ஆனால் அவர்களில் யோசுவா காலேப் குடும்பத்தை தவிர வேறு யாரும் தேவனோடு இருக்கவில்லை. ஆமா, கர்த்தர் அங்கதான் இருந்தாரு. மேக சம்பம் அங்கதான் இருந்து, அக்கினி சம்பம் அங்கதான் இருந்தது, மன்னா கிடைச்சது, தண்ணீர் கிடைச்சது, எல்லாம் கிடைத்தது. ஆனால் அவர்கள் யாரும் தேவனோடு இருக்கவில்லையே. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. அப்ப அவர்களுக்குள்ளே இருந்தது என்ன? எகிப்து. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பி, அவர்களுடைய இருதயத்தில் நிறைஞ்சிருந்ததெல்லாம் வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் எகிப்தினுடைய நினைவுகளும் எகிப்தில் உள்ள காரியங்களும் எகிப்தினுடைய சம்பாஷணைகளும். அவங்க மனதில் என்னதான் ஓடிட்டு இருந்தது? எகிப்துல நம்ம எப்படி இருந்தோம், அந்த இறைச்சி பாத்திரத்து பக்கத்துல உட்காந்து கதை அடிச்சோம் பாரு, அந்த ஒரு ஜோக் அடிச்சோம் பாரு. அவங்க இருதயத்துல இதே தான் ஓடிட்டு இருந்தது. இங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்னும் இருதயத்திலேயும் சிந்தையில ஓட மாட்டேங்குது. பைபிள் உள்ள வசனம் ஒன்னும் சிந்தனையிலும் மனதிலையும் ஓட மாட்டேங்குது. வேற என்னதான் ஓடுது? எல்லாம் எகிப்துல பேசின கதை, எகிப்துல வாழ்ந்த வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்? கர்த்தர் அங்கதான் இருக்கிறாரு, ஆனா இவங்க கர்த்தரோடு கிடையாது. அதுதான். ஆனா காலேப் அப்படி இல்லை. ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும்தான் அவனுடைய காதுல ஓடிக்கிட்டு இருந்தது. அது மட்டும்தான் 45 வருடங்கள் அவனுடைய இருதயத்துல ஓடிக்கொண்டிருந்ததினால் அவனுடைய பலன் குறையவில்லை.
அவன் வார்த்தையில நின்றான் தைரியமாய். ஆகவே அவனால் வெற்றியாக முன்னேறி செல்ல முடிந்தது. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்கே தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை உரைக்கப்படுகிறது. என்ன? 2 நாளாகமம் 15:2 நீங்கள் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், வெளிப்படுவார். நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் இம்மானுவேல் தான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் தான். ஆனா நீங்களும் அவரோடு இருக்கணுமே. அப்ப நான் என்ன செய்தால் ஆண்டவர் என்னோடு இருந்துட்டு இருப்பாருங்கிறது கிடையாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இஸ்ரவேலர்கள் மத்தியிலே கர்த்தர் இருந்தார். ஆனா இஸ்ரவேலர்கள் அவரோடு கூட இராமல் போய்விட்டார்கள். ஆசா ஒரு நல்ல ராஜா. இப்ப பெரிய பிரச்சனை அவனை சூழ்ந்து இருக்கும் போது அவர் தான் அந்த அதிகாரத்துல 14:11 அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உம்மை நம்பிதான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் 15வது அதிகாரத்துல ஆவியானவர் இறங்கி பேசுகிறாரு. நீங்க கர்த்தரோடு இருந்தால் இவ்வளவு பெரிய நெருக்கம் ஏன்? இவ்வளவு பெரிய பிரச்சனை எதற்கு? இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எதற்கு? தேவனிடம் திரும்புவதற்கு, நீங்கள் கர்த்தரோடு இருப்பதற்கு, கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனத்துல 15:8 ஆசா இந்த வார்த்தைகளையும் ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலிருந்தும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்க? நல்ல ராஜாதான் ஆசா. பட்டணங்களை பிடித்தவன் அருவருப்புகளை அப்படியே விட்டு விட்டான், அகற்றல. ஆண்டவர் ஏன் விலகி போனாரு? ஏன் இவ்வளவு பெரிய இக்கட்டு சூழ்ந்து இருக்குது அவனுக்கு தெரியல. இப்ப தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசும்போதுதான் அவருக்கு தெரியுது, பட்டணங்களை பிடித்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரும் பொழுது கூடவே அருவருப்பு வந்துட்டு எங்க வர வந்து நின்று தெரியுமா? பலிபீடத்துக்கு முன்னாடி வர வந்து நின்றுடுச்சு. இந்த வசனத்தை ஃபுல்லா வாசி முடிங்க. தான் பிடித்த பட்டணம் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற, அப்ப எண்ணமற்று போயிட்டு எல்லாம் யுத்தம் பண்ணி பிடிச்ச உடனே, நன்மைகள் வந்த உடனே, காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவரே மறக்கப்பட்டு போயிட்டாரு. பலிபீடம் பாழடைஞ்சு போயிட்டு. இப்போ ஒரு பெரிய நெருக்கத்தை ஆண்டவர் ஆசாவுக்கு அனுப்பினாரு. இப்ப மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிட செய்தான். இப்பதான் தெரியுது, ஆண்டவர் சொல்ல, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம விட்டு இருக்கிறோமா? நம்முடைய மண்டபங்கள் பாழடைந்து போகும்படி, தேவன் உலாவக்கூடிய இடம் பாழடைந்து போகும்படியா நம்ம விட்டு இருக்கிறோமா? அல்லது அந்த இடத்துல ஏதாவது அருவருப்புகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய பலிபீடம் எண்ணமற்று போய் கிடக்கிறதா? நம்முடைய அர்ப்பணம் அல்லது நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, தேவனுக்காக நாம் எடுத்த தீர்மானங்கள், இவைகளெல்லாம் தகர்ந்து போய் எண்ணமற்று போய் கிடக்கிறதா? யோசித்து பாருங்க. நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக நான் எடுத்த ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எனக்கு அங்கே நினைப்பூட்டினார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் நியூ இயர் ஆராதனைக்கு போயிருந்தேன். புது வருட ஆராதனைக்கு போய் அங்க ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருந்தேன். வெகு ஆண்டுகளாக அதை நான் அப்படியே கடைபிடித்து வந்தேன். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதை ஃபாலோ பண்ண எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் அதை விட்டு விட்டேன். அது அப்படியே மாறி 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 போய் அந்த தீர்மானத்தை அப்படியே நான் விட்டுட்டேன். அது எனக்கு தெரியல, நம்ம எடுத்த அந்த தீர்மானத்தை நம்ம விலகி வந்துட்டோங்கிறது தெரியல. ஆனா நிறைய ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் மறுபடியும் ஒரு நாளில் எனக்கு அதை ஞாபகப்படுத்தின போது மீண்டும் என்னுடைய பலிபீடத்தை நான் புதுப்பித்தேன். இப்படித்தான் இருப்பேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என் தீர்மானத்தை நீங்க நினைப்பூட்டினதற்காய் நன்றி.
15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியங்க. அப்புறம் எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருந்து அதை சில வருஷத்துல நீ மறந்துட்ட விட்டுட்டேன்னு சொல்லி அதை திரும்பவும் நினைப்பூட்டி மறுபடியும் அந்த பலிபீடத்தை தேவன் புதுப்பிக்க செய்தனுடைய காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். ஒரு சிறு காரியங்கள் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த மாதிரி சில நேரத்துல நம்முடைய மிஸ்டேக்கை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் ஊறப்பட்ட தீர்மானம்லாம் எடுக்கிற ஆளு, ஏதாவது ஒண்ணுதான் எடுப்பேன், யூஸ்ஃபுல்லா பிரயோஜனம் நிறையெல்லாம் எடுக்கிறது கிடையாது. அதை முழு இருதயத்தோடு கடைபிடிக்கணும்னு சொல்லி விரும்புவேன். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதே போல தேவன் இடைப்படுகிறார். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். சில நேரங்கள்ல இதை சரிப்படுத்து, இந்த காரியங்களை செய்து சுத்தம் பண்ணு. நான் உலா வேண்டிய இடம்பா, ஆலயத்துக்கு முன்னிருக்கிற அந்த முகப்பை, அந்த மண்டபத்தை முன்னிருப்பு அந்த முகப்பை எல்லாம் சுத்தப்படுத்துறாரு, பலிபீடத்தை சரிப்படுத்துறாரு. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் மத்தியில உங்களுக்கு முன்பாக உலாவுகிறத நீங்க பார்க்கிறீங்களா? நீங்க உணர்றீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து ஆண்டவர் அந்த இடத்துல உலாவ விடாதபடி செய்து விட்டதா? யோசித்து பாருங்க. தீர்மானங்கள் எல்லாம் உடைச்சு போட்டீங்களா? ஆசா வரும்பொழுது நல்ல ராஜா தான், ரொம்ப நல்ல ராஜா, தேவனை பயத்தோடு தேடின மனிதன் தான். ஆனா அவர் நிறைய தேசங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வரும்பொழுது அவருக்கு என்னவோ தெரியல, இதை மாத்துறதுக்கு நேரம் இல்லாம போயிட்டான்னு தெரியல. ஆசீர்வாதங்கள் நிறைய வந்துட்டாலும் பிரச்சனை தான், விட்டுட்டாரு. அருவருப்பு அங்கேயே இருக்குது. ஆனா தேவனுக்கு அது பிடிக்காத, அவர் விலகி போயிட்டாரு. அதனாலதான் எதிரிகள் வந்து முற்றுகை போட்டார்கள். இப்போ ஆசா ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் இறங்கி வந்து பேசுகிறார், நீ அதை சரிப்படுத்து, நான் கூட இருப்பேன். நீங்க கர்த்தரோடு இருந்தால், அவர் உங்க கர்த்தரோடு இருந்தாலும் அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? விளக்க வேண்டியது விளக்குப்பா, சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்துப்பா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை நீ உணர முடியும். அதை செய்யறோமா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில? நம்ம அவரோடு கர்த்தர் இருக்கிறாரா, எவரோடு கர்த்தர் இருக்கிறாரா இல்லாம போட்டு உங்களோடு இருக்கிறாரா? இதுதான் நமக்கு முக்கியம். என் கூட இருக்கிறாரா? நான் அதுதான் சர்ச் பண்ணி பார்க்கணும். என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா? யோபு இக்கட்டுல மாட்டின உடனே நண்பர்கள் வந்து பேசுறாங்க பாருங்க, கர்த்தர் இப்ப உனக்கு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்ட்டாரு. கர்த்தர் வந்து யோபு சிநேகிதர்கள் அப்படித்தானே சொன்னாங்க, கர்த்தர் இப்போ உனக்கு எதிரியா இருக்கிறார், அவருடைய கைதான் உன அந்த அடி அடிக்குது, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா சாத்தானுக்கு முன்னாடி ஆண்டவர் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமே யாருதான்? இந்த யோபு தான். உனக்கு தெரியல? ஏன்னா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு பதிலா யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவையே இப்படி இருக்கிறான், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் அந்த மாதிரி நம்ம இருந்து விடவே வேண்டாம். ஆசாவை ஆண்டவர் மீண்டும் உணர்த்தினார், திருந்தினான், எல்லா காரியங்களையும் விட்டு சரிப்படுத்தினான். என்ன நடந்தது தெரியுமா? அவர்களை யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார்னு இங்க சொல்லப்பட்டிருக்குது. யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறினார். ஆண்டவர் வந்துட்டார்னா என் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா போகுங்க, சமாதானமா போகுங்க, சண்டை சச்சரவு இல்லாம போகுங்க, நெருக்கம் இல்லாம போங்க. எப்படிப்பட்ட இக்கட்டிலையும் தேவன் நம்மை சமாதானமாய் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் 39வது அதிகாரம். இன்றைக்கு காலையில என்னுடைய வேத பகுதியும் இதுவாகத்தான் இருந்தது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது நாம் நன்கு அறிந்திருக்கிற ஒரு காரியம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்கிற ஒரு காரியம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவனோடு கர்த்தர் இருந்தார் என்பதை வெளியில யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிதானே? நீங்களும் நம்ப மாட்டீங்க, நானும் நம்ப மாட்டேன். ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி அவனை புரட்டி போட்டுட்டு இருந்தது. அப்பா வீட்டுல இருந்தது வரைக்கும் இவனுக்கு ஏதோ ஒரு கிருபை கிடைச்சிருக்குது நம்பி இருக்கலாம். ஏன்னா பல வர்ண அங்கெல்லாம் கிடைக்குது. எல்லாரும் விட யாக்கோபுடைய சிநேகம் யோசேப்பின் மேல் அதிகமா இருக்குது. அதனால தேவ கிருபை அவனுக்கு இருக்குது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பிட முடியும். இப்ப அங்கே இருந்து பல வர்ண அங்கி உரியப்பட்டு இவன் ஒரு அனாதையை போல ஆக்கப்பட்டு அங்கிருந்து போத்திபாருடைய அரண்மனைக்கு விற்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கும் பொழுது கர்த்தர் இவனோடு இருக்கிறார்னு யாராவது சொல்ல முடியுமா?
யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர இன்னொருவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உன் ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாருப்பா, உன் ஆண்டவர் உன்னை மறந்துட்டாருப்பா. எத்தனை வருஷம்? 13 வருஷம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா கர்த்தர் யோசேப்போடே இருந்தா. அதான் நான் முதல்ல சொன்னேன், அவனுக்கு வந்தது எல்லாம் டீப்ரமோட். மேல போனானா கீழே போனானா, பதவி உயர்வு வந்துதா கீழே வந்துட்டு இருந்தானாங்க. உயர இருந்தவன் கீழே வந்தான், அப்பா அம்மா விட்டு பிரிந்தான், பலவர்ண அங்கி உரியப்பட்டது, ஒரு அடிமையை போல விற்கப்பட்டான், போத்திபாரோட அரமனைக்கு வந்தான், அவன் மேல வீண் பழி சுமத்தப்பட்டது. போக போக எங்க போயிட்டு இருக்கிறாரு? கீழே கீழே தான் வந்துட்டு இருக்கிறாரு. ப்ரமோஷன் ஆகி மேல போல இருக்கிறதுல இருந்து கீழே வந்துட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 13 வருஷம் தொடர்ச்சியாய். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவ்வளவுதான். அப்ப கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க மேல மட்டும்தான் வந்துட்டு இருப்பீங்க நினைச்சுக்கிறாதீங்க. சில நேரங்களில் தேவ சித்தத்தின்படி நீங்கள் உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிதானே? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில மேல போனாதான் கர்த்தர் இருக்கிறார் நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த பரிசுத்தவானுக்கு அப்படி நடக்கவும் இல்லையே. ஆனால் உயர்த்தப்பட்டான். என்றைக்குமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார் என்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா சில நாட்கள் அல்லது சில காலங்கள் அவங்க அப்படி இருக்க வேண்டியது வரலாம். யோசேப்புக்கு அப்படி நடந்தது. அவன் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு அவன் இன்னும் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகப்பட்ட அரண்மனையில இருந்து அங்கேயும் அவனுக்கு நெருக்கங்கள் வந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்பின் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய 21வது வசனம் தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23வது வசனம், கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால். இதுல தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதுல ஒரு சக்சஸ். என்னதான் டீப்ரமோட் ஆகி கீழே கீழே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வந்துகிட்டே இருந்தாலும் எங்க நான் எதை செய்தாலும் அதுல ஒரு சக்சஸா நான் பார்க்க முடியும், ஒரு வெற்றியை நான் பார்க்க முடியும். அப்படிதானே? ஆமா, யோசேப்பு அரண்மனையில இருக்கும்போது அவன் செய்ததும் வாய்த்தது. அவன் ஜெயில இருந்து அவன் செய்த போது அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவ்வளவுதான். ஏன்? கர்த்தர் கூட இருந்ததினால். யோசேப்பினுடைய விருப்பம் என்ன? நான் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா பாவம் என்னையும் ஆண்டவரை பிரித்து விடும். அப்படிங்கிறதுனால நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி கர்த்தரோடு கூட இருந்து விட்டால் போதும், ஆண்டவர் என்னை தாங்கி நடத்த போதுமானவருங்கிறதுல அவன் உறுதியோடு இருந்தான். இந்த காரியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாங்கிறத ஒவ்வொரு காரியத்திலும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அப்படின்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்படி வார்த்தை யோசேப்பை புடமிட்டதாம். கர்த்தர் கூட தான் இருந்தாரு. அதே போலதான் தாவீதினுடைய வாழ்க்கை. உபத்திரவங்களின் ஊடே கடந்து போகும் பொழுது ஒருவேளை வெளியில் இருந்து பார்க்கிற மற்றவர்களுக்கு காரியங்கள் புரியாம இருக்கலாம். அதை குறித்து நமக்கு எந்த விதமான பயமோ கலக்கமும் இருக்க வேண்டியதில்லை. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல அங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். 14வது வசனம், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். நீங்க புத்திமானாய் நடக்கிறீங்களா? புத்தியீனர்களாய் நடக்கிறீங்களா? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் அவன் தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாமும் அதைத்தான் செய்ய விரும்புவோம். புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் கூட இருந்ததினால. அது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. தாவீது ஒடுக்கப்பட்டாரு, விரட்டப்பட்டாரு, ஒதுக்கப்பட்டாரு. கெபிகளுக்கு அவர் சொல்றார், ஒரு தெள்ளுப்பூச்சியை போல என்னை நீர் வேட்டையாடுகிறீரே. கர்த்தர் தாவீதோடு தான் கூட இருந்தார், தாவீதோடு கூட தான் இருந்துகிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவ்வளவு சங்கீதங்கள் அந்த இடத்திலிருந்து அவனால பேச முடிந்தது, எழுத முடிந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று தாவீது சொல்லுகிறார்.
ஆண்டவர் அவனை மறந்துட்டார், கர்த்தர் அவனை கைவிட்டார் அப்படின்லாம் வெளியில இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வசனம் சொல்லுது, கர்த்தரே சொல்லுகிறார், நான் தாவீதோடு தான் இருந்தேன் என்று சொல்லி. அவன் தேவனை தேடிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா சூழ்நிலைகளிலையும் ஆண்டவரை விட்டு அவன் விலகல. நெருக்கங்கள் வந்ததுங்கிறதுக்காக, ஒதுக்கப்பட்டேன்கிறதுக்காக, பழிக்கப்பட்டேன்கிறதுக்காக அவன் ஆண்டவரை விட்டு விலகி போகவே இல்லை. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் எல்லா நேரங்களிலும். ஒரு புறத்துல உயிர் பயத்துல தாவீது இருந்தாலும், இன்னொரு புறம் கர்த்தரை தேடணுங்கிற உணர்வு அவனுக்கு இருந்துகிட்டே இருந்தது. காடுகளில தங்கி இருக்கும் போது கூட அவனுக்கு கர்த்தரை தேடணுங்கிற உணர்வு இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கணும் இல்ல? நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கணும்? நம்ம எவ்வளவு அதிகமாய் தேவனை தேடுகிறோம். மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது அப்படிங்கிறாரு. வசதியான இடத்துல இருந்துட்டு சொல்லுகிறாரு. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு சொல்றாரு, என் ஆத்துமா உங்களை தேடுது ஆண்டவரே, உங்களை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு இடத்துல கூட எனக்கு விடுதலை தாரும்னு கேட்டுட்டு இருக்கல. எப்பதான் சவுல் கையில இருந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கல. இன்னொரு ஒரு வசனத்தை நீ வாசிங்க. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 16வது வசனத்துல, 1 சாமுவேல் 28:16. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்னு அங்க சாமுவேல சூனியக்காரி மூலமா எழும்பி வர வச்சு இவரு கேட்கிறாரு. என் காரியம் என்னன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு எப்படி இருக்கிறாரு? சத்துருவா இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? சத்துருவா இருக்காரா? எப்படி இருக்காருன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறாரா? ஒத்தாசை பண்ணுகிறவரா இருக்கிறாரா? கர்த்தர் தாவீதோடு இருந்ததினால் தாவீதுக்கு ஒரு தெளிவு இருந்தது. தேவன் அபிஷேகம் பண்ணின சவுல எந்த சூழ்நிலையிலையும் தன் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடும் என் கை அவருக்கு எதிராக நீட்ட மாட்டேன் என்று சொன்னார். கையை நீட்ட மாட்டேன்னு இல்லை, அவனுக்கு எதிராக எதுவும் அவர் சொல்ல கூட இல்லை. ஆனா சவுலுக்கு அந்த எண்ணம் வரலையே. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுலுக்கு தெரியும். முதல்ல அதான் நம்ம வாசிச்சோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்றும் தாவீதோடு இருக்கிறார் என்றும் சவுல் கண்டு. அப்ப அபிஷேகம் இறங்கி இருக்குது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை சவுல் தெரிந்த பிற்பாடும் எத்தனை முறை தாவீதுக்கு எதிராக ஈட்டி தூக்கி எறிந்தான், எத்தனை முறை அவனை கொல்லுவதற்கு வகை பார்த்தான். எல்லா இடத்திலும் ஸ்பை வச்சிருவான். தெரிஞ்சா சொல்லுங்கப்பா, தெரிஞ்சா சொல்லுங்கப்பான்னு. ஏன் கர்த்தர் சவுலுக்கு எதிரியா மாறினாரு? இதான் காரணங்க. தேவனை மறந்துட்டான், தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டான். தேவன் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு எதிராக அவன் எழும்பி நின்றபடியினால் கர்த்தரே அவனுக்கு சத்ருவா. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவா இருந்துட்டாரு. நீ என்னை எழுப்பி உன் காரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேல்ல, இன்னைக்கு நீயும் உன் குமாரனும் ஏன் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டாயிடுச்சு. இன்னைக்கு நீ செத்து போவடா அப்படின்ட்டாங்க. அதே போல அவனுடைய வாழ்க்கை அன்றோடு கூட முடிந்தது. ஆண்டவரே, ஒருபோதும் ஒரு காலமும் இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில வராது இருக்கட்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த தேவ மனிதர்களுக்கும் தேவ பிள்ளைக்கு எதிராக நான் செயல்படாது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாருங்க. தாவீதை போல நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர் அழகா சொன்னார், அவர் ஒன்னு யுத்தத்துக்கு போய் சாவட்டும். கர்த்தருக்கு தெரியும்ல அவன் செயல்படுகிற விதம், அவன் எனக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் தேவனுக்கு தெரியுமே. ஒன்று அவர் யுத்தத்துக்கு போய் சாகணும், அல்லது கர்த்தர் அடித்து அவர் மரணம் அடையணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்ப எத்தனை வருஷம் தான் இப்படி ஓடிக்கிட்டு இருப்பேன்? அவர் நியமிச்சிருக்கிறது வரையிலையும் ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னை காப்பாத்திட்டு இருக்கிறது வரையிலையும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். தாவீதால அவனுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சுதா? லாபம் வந்துச்சுதா? எஸ். தாவீது மட்டும் தன் பிராணனை கையில் பிடித்து கொண்டு, யோனத்தான் அதான் அவங்க அப்பாட்ட பேசுறாரு, தன் ஃப்ரெண்டுக்காக பேசும்போது சவுலிடத்துல யோனத்தான் பேசுகிறாரு, அவன் தன் பிராணனை தன் ஜீவனை தன் கையில பிடித்து கொண்டு போய் அந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணினதை நீர் கண்டீரே. அவன் செய்கைகள் எல்லாம் உமக்கு மெத்த உபயோகமா இருந்ததே. அதனால தானே அவனை படைத்தலைவனாலாம் வச்சிரு. அதனால உமக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சுது. நான் இன்றைக்கு அவனை பழிக்கிறீரே அப்படின்னு பேசுறான்.
நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அப்படியே நான் செயல்படட்டும். நீங்க என்னோடு கூட இருந்துருங்க ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ளணும். தன்னுடைய காரியங்கள் மட்டும் சவுலுக்கு முக்கியமானதுனால, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மறந்தபடினால கர்த்தர் அவனுக்கு ஒரு நாளில எதிரியா வந்து நின்றார். அதனால ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. எத்தனை எதிரி என்னை சூழ்ந்திருந்தாலும் தாவீது பக்கம் எத்தனையோ தடைகள் வந்தபோது எல்லாத்திலையும் கர்த்தர் காப்பாத்தினாரு. சவுலுக்கு வந்த கர்த்தரே எதிரியே நின்ற போது அவனை காப்பாற்றுவதற்கு வேறு யாராலும் கூடாமல் போயிற்று. காரணம், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யுளா இருப்போம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 8:29, யோவான் 16:32. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்கிறது நீங்க எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வீங்க? நீங்க தேவனுக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனா பரிசேயர்கள் அவரை பகைத்தார்கள், சதுசேயர்கள் அவரை பகைத்தார்கள், நியாயப்பிரமாணத்தை மீறினான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிதாவுக்கு பிரியமானதாப்பா செய்யறேன், ஆனா உங்களுக்கு பிடிக்கல. ஓய்வு நாளில் சுகமாக்குவது பிதாவுக்கு பிரியமானது. பிதா தமக்கு சித்தமானவர்களை மரித்தோரை எழுப்புகிறது போல குமாரனும் அப்படி செய்கிறார். பிதா சொல்லாம, பிதா அனுமதி கொடுக்காம இயேசு எதையுமே செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பரிசேயர் சதுசேயர்களுக்கெல்லாம் வித்தியாசமா தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா இயேசுவுக்கு தெரியும், நான் எப்போது அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அதே போலதான் யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனத்துல சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க எல்லாம் என்ன தனியை விட்டுட்டு என்ன செஞ்சிருவீங்க? போய் விடுவீர்கள். ஆகிலும் நான் தனித்திறேன், என்னை பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க, அவ்வளவு உறுதி இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அப்படி இருந்ததினால அவருக்கு அவ்வளவு உறுதி, பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் செய்கிறேன், அதனால அவர் என்னோடு கூட இருக்கிறார். கூட இருக்கிற நீங்க கூட ஒரு நெருக்கத்துல விட்டுட்டு போய் விடுவீங்க, தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணிட்டு போயிருவீங்க, மறுதளிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா என் பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். இந்த கான்பிடென்ட்டோட, இந்த தெளிவோடு நம்ம வாழ்ந்தாதான் அந்த உலகத்துல வெற்றியா வாழ முடியும். அப்படிதானே? ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த உறுதி இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்க உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும். நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவன் விரும்புகிறவைகளை செய்கிறோமா? இதுதான் தேவ சித்தம், என்னை வச்சு இதுதான் நியமிச்சிருக்கிறாரு, என்னை இதுலதான் வழி நடத்துறாரு, அதனாலதான் நான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நாம செய்கிறோமா? பரிசேயர்கள் முழுவதுமே அவரை எதிர்த்தார்கள், சதுசேயர்கள் எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்டா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும், பிதாக்கு பிரியமானதையே நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்று சொல்லி அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உறுதி இருக்கட்டும், நான் உங்களுக்கு பிரியமானதே செய்யட்டும் ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருங்க. ஒருவேளை மனிதர்களுடைய பார்வைகள் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அல்லது கூட இருக்கிற மனிதர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல வேறு விதமான சூழ்நிலைகளை வழி நடத்தப்படலாம், அதை குறித்தும் கவலை இல்லை. ஆனா நீங்க என்ன செஞ்சிருங்க? எப்போதும் எங்களோடு கூட இருங்க. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நாங்களும் உம்மோடு கூட இருந்து விடட்டும். நீர் காலேப்போடு கூட இருந்தது போல நீர் எங்களோடு இருக்கிறீங்கிறதை எப்போது எங்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் செயல்படுகிறவர்களா இருக்கட்டும் என்று சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆழங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இடைபட முடியாதபடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சமாதான பயணத்தை நீங்கள் தொடர முடியாதபடி, ஆசாவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் திடீர்னு உள்ளே பிரவேசித்து எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து வைத்திருந்தது போல உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் வந்து உங்களை சீர்கெட்டு போக செய்து
இருக்கிறது. ஆனால் எனக்கு சுத்தம் பண்ணுங்க. ஆசா எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணினது போல நீங்களும் சுத்தம் பண்ணுங்க. வார்த்தையை மறந்து போய் இருக்கிறீங்களா? அதனால உங்க பலன் குன்றி போய் இருக்கிறதா? காலை தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய பலன் 45 ஆண்டு காலங்களில் குறைந்து போகாமல் பெருகினது போல என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலன் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும். வைராக்கியம் இன்னும் பெருகட்டும். உறுதி என் வாழ்க்கையில இன்னும் பெருகட்டும். உபதேசத்தில் நிற்கிற மனிதனாக, தேவனுடைய வார்த்தையில நிற்கிற மனிதனாக, மனுஷியாக நீர் என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை போல அப்படியே எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. ஒரு தாவீதை போல கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தணும்ப்பா. எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னோடு இருந்து அவர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாராக, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாராக. அவன் வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் புறப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு உபரத்தில் நெருக்கங்கள் இருந்தது, ஆனா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். எல்லாரும் பகைத்தார்கள், சகோதரர்கள் பகைத்தார்கள், பெரிய பெரிய நெருக்கங்கள் வந்தது. 13 ஆண்டு கால சிறைச்சாலை அனுபவத்தை யோசேப்பு அனுபவிக்க வேண்டி இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாததை மட்டும் நாங்க செஞ்சிடவே கூடாதுப்பா. உங்க சித்தத்தை எப்போது நாங்க செய்யணும், அதற்கு ஏற்றபடி எங்களை நடத்துவீராக. நீர் வாழ்ந்தது போல. ஆகவேதான் 17வது அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கும் போது சொன்னார், பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. இதையே நாங்களும் சொன்னோம்ப்பா. நாங்கள் தேவனோடு ஒன்றாய் இருக்கிறது போல, நான் தேவனோடு ஒன்றாய் இருக்கிறது போல, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்று சொல்லத்தக்க விதத்தில் எங்களுக்கு அந்த கிருபையை தாருங்க, எங்களுக்கு அந்த கிருபையை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட இருந்து விடட்டும். நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அனுபவத்தின் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே.